கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துமான தொழில் ஸ்தானத்துல வந்து சஞ்சரிக்கிறாரு. கண்டக சனி வந்து விலகுது. இது எந்த மாதிரியான பலனை கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா, தொழில லாபத்தை கொடுக்குறாரு. ஏன்னா தொழில வந்து நீங்க ஏற்கனவே பண்ணிக்கிருக்கீங்க, தொழில்ல சூப்பரா லாபம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப டவுனா போயிருந்துச்சு. சார்ல இந்த தொழிலை எடுத்துடலாம், எதுக்கு நம்ம இந்த தொழில் எடுத்துக்கிட்டு இந்த தொழில் நம்ம எடுத்துருவோம், ஏன்னா இருக்கிற பணமும் போய்க்கு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு கூட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்ப நீங்க யோசிச்சுக்கிருப்பீங்க. ஆனா சனி பயிற்சி என்ன செய்யுது அப்படின்னா, அவரு நீ இருக்கிற தொழில நீ பார்க்கவே ஆரம்பி, உனக்கு நான் வருமானத்தை கொடுக்குறேன், லாபத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஓகேங்களா? நீங்க புதிய தொழில் தான் தொடங்கக்கூடாது. இருக்கிற தொழில இனி வரும் காலங்களா பாத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அவர் ஒரு வருமானத்தை கொடுக்க போறாரு, லாபத்தை கொடுக்க போறாரு. உங்களுக்கு கூடுதல் கொஞ்சம் ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. நீ பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஆனா புதிய தொழில் மட்டும் இப்போதைக்கு வேண்டாங்கிற ஒரு இதை கொடுக்கும்போது நீங்க நம்பிக்கையா இருக்கிற தொழில் அது எவ்வளவு பெரிய நொடிஞ்சு போய் இருந்தாலும் சரி, உங்களால அதை மறுபடியும் மேன்மேலும் கொண்டு வர முடியும். அதன் மூலமா ஒரு நல்ல பாதையை அவர் காமிக்கிறார். அதுலயே நீங்க வேலை பாக்குறீங்க, வேலை பார்க்குற இடத்துல ஏற்கனவே இருக்கிற இடத்துல உள்ள ப்ரெஷர் மூலமா வேற வெளியில இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா வேண்டாம். இப்போதைக்கு எதுவுமே வேணாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்கள் மேல் அதிகாரியோடயவே உங்களுக்கு இணக்கமாகும். அவங்களே உங்களோட வந்து நட்பு பாராட்டுவாங்க. சரி, ஓகே, ஒரு பிரச்சனையும், அதாவது என்ன ஒரு பிரச்சனையும், ஏதாவது ஒரு வகையில ஒரு வாக்குவாதம் மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகி சக ஊழியர்களுடனும் மேல் அதிகாரிகளுடனும் ஒரு இணக்கம் ஏற்படும். ஒரு நட்பு பாராட்டுறமான சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். ஏன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும். சரி, ஓகே, வேண்டாம், நம்ம வந்து வேலையே பார்ப்போம், கொஞ்ச நாள் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுவோங்கிற எண்ணத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப போராடி ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ஒரே போல போராடிதான் அந்த டைம் நீங்க வந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது சில டைம் சண்டைகள் இருந்தாலுமேவும் நீங்க ரொம்பவே விட்டு கொடுக்குற ஒரு பர்சன் தான். ஏன்னா ரொம்பவே நீங்க என்ன செய்வீங்க, ரசிச்சு வாழக்கூடிய ஒரு பர்சன், எதனாலும் விட்டு கொடுத்து போவீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்ப சூழல் அமைப்பு தான் இருக்கும். குடும்பத்தை வச்சு பார்க்கும்போது எந்தவித பிரச்சனைகளுமே கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில முன்னாடி இருந்த பிரச்சனைனாலும் அதை நீங்க பேசியே சரி பண்ணிடுவீங்க. இல்ல நம்ம பரவாயில்ல பாத்துக்கலாம், எதுக்கு இது பெரிய பிரச்சனையா கொண்டு போகட்டும், அது யாரு பிரச்சனை என்னன்னாலும் பரவாயில்ல, தாய் தந்தையரோட பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணை குடும்பத்தோட பிரச்சனை, அவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைய நீங்க ஒண்ணுமே பண்ணாம ஏதாவது ஒரு பழிய தூக்கி போறதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. நம்மளுக்கு எப்பவுமே இப்படித்தான் நடக்குமானா இனி வரும் காலங்கள்ல அந்த மாற்றங்கள் வராது. உங்களை பத்தின ஃபுல் புரிதல் மத்தவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரொம்ப நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஒருத்தவங்களை பத்தி புரிஞ்சிருப்பீங்க, ஒரு நல்ல விதமாவே புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அது ஆனா அவங்க சில விஷயங்கள் நம்ம தெரிய வர ஆரம்பிக்கும். அவங்க உங்களுக்கு அகேன்ஸ்டாவோ இல்ல ஏதோ ஒரு வகையில உங்களை பத்தி பேசின விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அவர் சனி பகவான் உங்களுக்கு தெரியப்படுத்த ஆரம்பிப்பாரு. அது உண்மையான நெருக்கமான ஒரு உறவு, அவர்கள் உங்கள்ட்ட உண்மையா இருந்தாங்கன்னா அவங்களுடைய உண்மை தன்மையை புரிய வைப்பாரு. அப்படிங்கும்போது உங்கள் உறவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எந்த உறவுனாலும் இருக்கட்டும், நெருக்கமான உறவு, மனைவியா இருக்கட்டும், தாய் தந்தையோ இல்ல நண்பர்கள், எந்த வட்டாரம்னாலும் இருக்கட்டும். இது உங்களுக்கு ஒரு உண்மை இல்லாத இது காதலர்களும் எடுத்துக்கலாம். நீங்க லவ் பண்றீங்க, ரொம்ப ஒரு நல்ல ஒரு நீ என்னை போல யாரும் உனக்கு உண்மையா கிடையாது, உன்னை போல யாரும் எனக்கு உண்மையா கிடையாதுன்னு ஒரு போர்டிங் போய்க்கு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உண்மையா இல்லாதவர்களுக்கு ஏன் இவங்க உண்மையா இல்லாமதான் இருக்காங்கிறத இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுத்துவார். உங்களுக்கு தெரியப்படுத்த ஆரம்பிச்சாரு. உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய பார்ட்னரோ உண்மையா இல்ல, இப்படி இருக்கிறாங்கன்னு பட்சத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தெரியப்படுத்துவாரு. இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க உண்மையா இல்லைங்கிறத அதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துவாரு. உங்க வாயில இருந்து ஏதாவது ஒண்ணு உளறி எதன் மூலமாவது அவங்களுக்கு தெரிய வரும். சோ அந்த ஒரு நெருக்கமானவர்களுடைய பற்றிய புரிதல் வந்து இந்த காலகட்டத்துல அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அது நன்மையோ தீமையோ அதை சமாளித்து அடுத்த கட்டத்திற்கு போறதுக்குண்டான சூழலையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. புதிய முதலீடுகளை மட்டும் தவிர்த்துருங்க. புதிய நட்பு வட்டமும் வேண்டாம். இந்த காலகட்டத்துல புதிய நட்பு வட்டம் வேண்டாம். கூட்டு தொழில், புதிய பார்ட்னர்ஷிப் பண்றோம், இல்ல நான் வந்து ஏதோ ஒரு கம்பெனியோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப், இல்ல சொந்தத்துல யாரோ ஒருத்தர் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்றோம் அப்படின்னா தயவு செய்து இந்த காலகட்டத்துல வேண்டாம். கொஞ்சம் தாமதமாகட்டும். இந்த காலகட்டத்துல பண்ணீங்கன்னா நண்பர்களுக்குள்ள பண்ணாலும் சரி, அது ஏதாவது ஒரு பண ஏமாற்றத்துல கொண்டு போய் முடிகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல உறவுகள் கூட, ஏதேனும் ஒரு உறவுகள், யாராவது ஒரு உறவு கூட சேர்ந்து பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். அது தொழில மட்டும் கிடையாது, பொதுவாவேவும் சொல்றேன். ஏதேனும் ஒரு வகையில வாக்குவாதமோ ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடோ
இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இந்த டைம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த இந்த செயலை நான் எடுத்து இதை முடிக்காம நான் விட மாட்டேன், இதை நான் கண்டிப்பா பண்ணிதான் ஆவேன்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும்னு நினைப்பீங்க. அதை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி பாதி தூரம் வந்தது டிராப்ல இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல அதையும் நீங்க பண்ணி முடிச்சிருவீங்க. ஏன்னா கல்வியில இருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்குறாரு. நீங்க கவனமா இருக்க வேண்டியது எப்படின்னா, உறவுகளுக்கு மத்தியிலும் தொழில் வேலையிலையும் தான் நீங்க கவனமா இருக்கும். அது வேலையில வந்து இருக்கிற வேலை இருந்தாலும் ஓகே. ஆனா புதிய தொழில், புதிய முதலீடு, ஏதாவது ஒரு வகையில புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போறீங்கன்னா அதுலதான் நீங்க கவனமா இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவா யோசிச்சு ஒவ்வொரு முடிவும் தெளிவா எடுங்க. மேலும் உங்களுக்கு உடல் உபாதைகள்னு சொல்லி நான் சொல்றது, உங்களுக்கு இதய கோளாறு பிரச்சனைகள், தொண்டை வலி பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஏற்கனவே இருந்து இல்ல பரவாயில்ல நம்ம இதை போய் என்னத்த பார்க்க, சின்ன பிரச்சனையாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்காம விட்டுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் தயவு செய்து பாருங்க. பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போகாதீங்க. இதையே பார்த்து வேமா அதுக்கு எவ்வளவு வரைக்கும் சரி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அதை சரி பண்ணிருங்க. வேற எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு இல்லை. நீங்க என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வழிபாடக்கூடிய தெய்வம் வந்து மெயினா நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அம்மன் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு மேக்சிமம் நீங்க ஆன்மீகத்துல இல்லாம இருந்து இப்ப பழையபடி ஆன்மீகத்துக்கு வர ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய ஆன்மீக பயணம் எங்கனாலும் சரி, நான் என் கோயில கூட நான் இருக்க சரியா இருக்கேன் மாதிரி சொல்லுவீங்க இல்லையா, இந்த பாதிப்பு நிறைய இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, உங்களால முடிஞ்சிச்சுன்னா எங்க இருந்தாலும் சரி, பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இல்ல இந்த விருதுநகர் மாவட்டம்னா இருக்கங்குடி மாரியம்மன் கோயில், விருதுநகர் மாரியம்மன் கோயில்ல நீங்க போய் ஒரு ஹாஃப் டே இருங்க. அதே மாதிரி உங்க ஊர் பக்கத்துல எந்தெந்த கோயில்ல அம்மன் கோயில் கொஞ்சம் இதா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் ஒரு ஹாஃப் டே இருங்க. ஒரு என்னைக்கு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இந்த டேல போய் ஒரு ஹாஃப் டே ஃபுல்லா இருங்க. அங்க கோயிலுக்குள்ளேயே இருக்கணும், வெளியிலேயே வரக்கூடாது. கோயிலை சுத்தி கோயிலுக்குள்ளேயே தான் இருக்கணும். இந்த மாதிரி இருங்களேன். உங்களுக்கே அந்த உங்களை சுத்தி இருக்கிற பேட் வைப்ரேட்னாலும் சரி, இல்ல உங்களுக்குரிய ஏதாவது ஒரு வகையில மன அழுத்தம் இருக்கும்ல. ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு அந்த மன அழுத்தம், மனச்சோர்வு இருக்கும். ஏன்னா எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். ஆன்மீகம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ரொம்ப சிறந்த ஒரு பெரிய வழி. இந்த இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சாலே உங்களுடைய லைஃப் நார்மலா ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். சோ கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமா கிடைக்கும்.